மறைந்தும் மறையாமல் சூட்சும வடிவில் அருள் செய்யும் மகான்களை நம் சாஸ்திரங்கள் ஜீவமுக்தர்கள் என அழைக்கின்றன. அவர்களில் இன்று வரை தம் அருளால் மக்களை காப்பவர் நெரூர் சதாசிவ பிரமேந்திரர். சுமார் 350 ஆண்டுகளுக்கு முன்னர் சோமசுந்தர் அவதானியார் மற்றும் பார்வதி அம்மையார் தம்பதியருக்கு ஒரு புதல்வர் பிறந்தார். அவருக்கு சிவராமகிருஷ்ணன் என பெயர் சூட்டப்பட்டது. சிறு வயதிலேயே அவரில் ஒரு அற்புதமான ஞான ஒளி தென்பட்டது. மற்ற சிறுவர்களைப் போல் விளையாட்டிலும் ஆசைகளிலும் அவர் ஈடுபடவில்லை. தெய்வ சிந்தனையிலும் தத்துவ உணர்விலும் ஆழ்ந்தார். அவர் முதலில் திருவிசலூர் மகாவித்வான் ஒருவரிடம் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றார். பின்னர் காஞ்சி மடத்தின் 57வது பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சதாசிவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களிடம் எல்லா ஞானங்களையும் கற்றுத் தேர்ந்தார். காஞ்சி குருவின் அருளால் அவர் அனைத்து வேத சாஸ்திரங்களிலும் அசாதாரண திறமை பெற்றார். பல வாதங்களில் பங்கேற்று பல்வேறு ஞானிகளை வென்று குருவின் பெருமையை உயர்த்தினார். ஒரு நாள் மிக கடுமையான விவாதத்தில் அவர் பலரை வென்று பெருமை பெற்ற போது குரு சிரித்தபடி, ஊரார் வாயை அடைக்க வாதம் செய்கிறாய், ஆனால் உன் வாயை அடக்க கற்றுக்கொள்ளவில்லையே என்று கூறினான். அந்த ஒரு வாக்கியம் சிவராமனின் மனதில் மின்னல் போல் தாக்கியது. அந்த நாளிலிருந்து அவர் மௌன விரதம் எடுத்தார். அந்த மௌனத்தின் வழியே அவர் பிரம்மத்தோடு ஒன்றானார். சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் சிவம் என்ற ஒரே தத்துவத்தில் கலந்தது. அவரது பரமாத்ம தியான நிலையை கண்டு காஞ்சி மகாகுரு, இவர் இப்போது சதா சிவத்தின் நிலை அடைந்துள்ளார் என கூறி அவருக்கு பிரமேந்திரர் என்ற தெய்வீக நாமம் வழங்கினார். அந்த நாள் முதல் அவர் சதாசிவ பிரமேந்திரர் என அழைக்கப்பட்டார். அவர் உடலை ஒரு ஆடை போல் பார்த்தார். தன்னை பிரம்மத்தோடு இணைத்தார். உணவு, உறக்கம், உடை என அனைத்தையும் துறந்து திகம்பரராக இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தார். ஒரு நாள் பிரமேந்திரர் காவிரி நதிக்கரையில் தியான நிலையில் நடந்து சென்றார். அப்போது அரசனின் அந்தப்புறம் வழியாக அவர் நிர்வாணமாக நடந்து செல்வதைக் கண்ட அரசர் பெரும் கோபம் கொண்டார். இவர் யார்? அரச மனைவிகள் இருக்கும் இடத்தில் இவ்வாறு நிர்வாணமாக நடக்கிறார். அவரை பிடிக்கவும் என்று வீரர்களை கட்டளையிட்டார். வீரர்கள் ஓடி வந்து அவரை அழைத்தனர். ஆனால் சதாசிவ பிரமேந்திரர் எந்த பதிலும் அளிக்கவில்லை. கோபமடைந்த வீரர்கள் கத்தியை வீசினர். அவரது வலது கை அருந்து தரையில் விழுந்தது. அவர் எந்த வலியையும் உணராமல் எந்த சலனமும் இன்றி அப்படியே மௌனமாக நடந்து கொண்டிருந்தார். அதை கண்ட அரசரும் வீரர்களும் நடுங்கி போய் உடனே அவரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர். அவரே பிரம்மம் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். ஒரு நாள் புன்னை நல்லூரில் மண்புற்றில் இருந்த மண்ணை எடுத்து தனது கரங்களால் ஒரு அம்பிகை வடிவம் உருவாக்கினார். அந்த அம்பிகையே இன்று புன்னை நல்லூர் மாரியம்மனாக அருள் செய்கிறாள். தான் வாழ்வதை விட மறைந்த பிறகுதான் மக்களுக்கு அருள் புரிய முடியும் என்று உணர்ந்த சதாசிவ பிரமேந்திரர் நெரூரில் ஜீவ சமாதி அடைய விரும்பினார். அதன்படி சீடர்களிடம் கூறி குழி வெட்டி அதில் அமர்ந்து ஜீவன் முக்தி பெற்றார். சித்திரை மாத தசமி நாளில் ஜீவ சமாதி அடைந்த இடத்தில் வில்வமரம் முளைத்து அப்பகுதி மக்களை அதிசயப்படுத்தியது.